என்னோட ஸ்டைலில் ரசம் தயிர் சாதத்துக்கு ஏற்ற சூப்பர் சைடிஷ் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கிடுறேன். சிக்கன் சேர்க்கும் போது எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடுறேன். இப்போ வந்து அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எண்ணெயிலே தான் வதக்கணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதில் வந்து வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் 3 சேர்த்துக்கிடுறேன். நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கிடணும். நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதில் வந்து 1 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்க்கும் போது இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நான் மூடி வச்ச வெந்த பிறகு அதில் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இப்போது என்னோடய ஸ்டைலில் சுவையான சிக்கன் வறுவல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.